வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருப்போர் அனைவருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. 2 முக்கிய அறிவிப்புகள். அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் அப்டேட் செய்வதற்கான தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களின் குறைகளை தீர்க்க தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும். புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், உறுப்பினர் பெயர் நீக்குதல் போன்ற மாற்றங்களை செய்ய நினைப்பார்கள். அதேபோல மொபைல் நம்பர் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களும் செய்ய வேண்டியிருக்கும். அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது வந்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் இதுபோன்ற திருத்தங்களை செய்வதற்கு தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்டேட் செய்வது மட்டுமல்லாமல் ரேஷன் தொடர்பான புகார்களையும் பதிவு செய்யலாம். பொதுமக்களுக்கான இந்த குறைதீர்ப்பு முகாம் வருகிற டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு சற்று முன் வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குறைதீர்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு தங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்களை செய்து கொள்வதோடு தங்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் தொடர்பான சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று நீண்ட நேரம் காத்து கிடந்து ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்றோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்காக நடத்தப்படும் இந்த சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்களில் ரேஷன் கார்டு, ரேஷன் கடை, ரேஷன் ஊழியர்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் புகார் செய்யலாம். ரேஷன் கடை ஊழியர்களின் நடவடிக்கை, ரேஷன் கடைகளில் நடைபெறும் மோசடி போன்ற விஷயங்கள் குறித்தும் பொதுமக்கள் புகார் செய்யலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குறைதீர்ப்பு முகாம் சனிக்கிழமை, அதாவது 14ஆம் தேதி டிசம்பர் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் இதில் ஏதாச்சும் ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கோ அவங்கெல்லாம் அங்கே போயிட்டு செஞ்சுக்கலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புகார் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் அங்கே போயிட்டு தெரிவிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைதீர்ப்பு முகாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு அங்கே சரி செஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.